இங்கே வந்து தந்தூரி சிக்கன் செய்யலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இது எலும்பு பீஸ் தான். இந்த மாதிரி கீரல் போட்டு பிரஸ்ட்டு பீஸாக பார்த்து நான் எடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. ஒரு 2 பீஸ் தான், ஒரு லெக் பீஸு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பீஸ் இருக்குது. இவ்வளோ தான், மொத்தம் ஒரு 3 பீஸுன்னு வைங்களேன், பெரிய பீஸு. இப்போ அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறதும் மசாலா போட்டு கரெக்டி எடுத்துருக்கேன். ஒரு 3/4 பழம் பெரிய பழம், அந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம இதில் வந்துட்டு இதை நல்லா தடவி விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் ஏன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் இப்போ பண்ண போகிறது இல்லை, அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு மதியானம் 12 மணிக்கு ஆகுது. நாளைக்கு தான் இதை வந்து நான் கிரில் சிக்கன் பண்ண போகிறேன். இது வந்து ஹோல் நைட் ஊறினா ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போ வச்சுட்டு நாளைக்கு தான் இதை எடுத்துக்கிறேன். இப்போது எலுமிச்சை பழம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய ஸ்பூனில் வந்து அரை போடும், இவ்வளோ போதும். இது கூட வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா பவுடர் கொஞ்சமாக போட்டுருக்கேன். இது வந்து ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி போட்டுருக்கேன். உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு இல்லையா. இப்போ வந்து இது நல்லா வந்து மேரினேட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்தா எல்லாத்தையும் பரட்டிக்கலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழி கரண்டி எண்ணெய். அப்போ தான் அது ஊறி நல்லா உங்களுக்கு. இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனில். பச்சளை காரம் உங்களுக்கு போதும்னா அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. ரெட்டாக இருக்குன்னு நினைக்காது. ரெட் சில்லி பவுடர் வந்து இந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும், அதை தான் நான் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன். அப்படியே பொடி ரொம்ப இதாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுதான். அது கொஞ்சம் காரம் நல்லா எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சு விட்ருவோம். நாளைக்கு இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வெல்கம் பேக் டு மாம் 60 மணி. இப்போ 12 ஆக போகுது. இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி நானே கிச்சனுக்குள்ளே வந்தேன். இங்கே வந்துட்டு சிக்கன் வந்து எலும்பும் கொஞ்சமாக கறி பீஸ் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை தான் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், 1/4 கிலோ. அதுக்கு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூனு, புதினா, கொத்தமல்லி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வேறு இருக்குது, அது எடுத்துக்குவேன். அடுத்து வந்துட்டு இங்கே ஒரு 3 முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே குக்கர் காஞ்சிட்டு இருக்குது. அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கிரில் சிக்கனுக்காக எடுத்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை வந்து போடணும் ஓடிஜியில். இங்கே வந்துட்டு ரைஸ் வந்து ஒரு டம்ளர், அதாவது 1/4 கிலோ அரிசி இங்கே வருங்க ஊற வச்சுருக்கேன். பாசுமதி அரிசியும் ஒரு 1/4 அழகு சீரக சம்பா இருந்தது, அதையுமே சேர்த்து ஒன்றா போட்டு போடலாம். அப்படி கூட நல்லா தான் இருக்கும். ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆகுது ஊறிட்டு இருக்குது. இப்போ நம்ம வதக்கிறதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே வீட்டில் எப்பவுமே கிடையாது. இங்கே ஸ்டவ் எரியுது, இங்கே ஸ்டவ் எரியுது. இங்கே வந்துட்டு எண்ணெய் வந்து 1.5 குழிக்கரண்டி அளவு விட்டுருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுருக்கேன் பிரியாணிக்கு. இப்போ ஒரு 1/4 கிலோ அரிசியில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். வெங்காயம், அன்னாசி பூ, ஒரு மராட்டி மூவு, ஒரு 2-3 பட்டை, 2-3 லவங்கம் பொரியட்டும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பாதி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதுலேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு இருக்கும். வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் எனக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, வெள்ளை உப்பு. அப்படியே மூடி இருக்கு, நல்லா வதங்கட்டும். இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு நல்லா அப்படியே கசக்கிற மாதிரி போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். இது மூடி வச்சுட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. கால் கிலோ அரிசியில் பண்ணும்போது தாராளமாக வந்து ஒரு 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும் பெரியவங்களை. இப்போ வந்து இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். பெருமிளகாத்தூள், பிரியாணி மசாலா பவுடர், அப்புறம் இது வந்துட்டு என்னப்பா கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக ஜாதிக்காய் துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஜாதிக்காய் கொஞ்சமாக லைட்டாக துருவி போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்ஸுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரியாணிக்கு போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக துருவி போடுங்க, ரொம்ப வேண்டாம், ஸ்மெல் அதிகமாக வந்துடும். இப்போ மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மசாலா வதங்கிடுச்சு. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், குழம்பு கரண்டி சொல்லுவோம் இல்லையா, அதில் ஊற்றணும். 1/4 கிலோ ஒரு குழிக்கரண்டி ஊற்ற போதும். இதெல்லாம் மசாலா பிரிஞ்சு நல்லா வரட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, மசாலாலாம் குக் ஆகிட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். எலும்பு பீஸும் கறியும் கலந்த மாதிரி இருக்க பீஸ் தான் நான் போடுறேன். மீதியெல்லாம் வந்து நான் கிரில் சிக்கனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, பசங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வைக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துட்டு சிக்கன் எல்லாம் வெந்து வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதான் நமக்கு அதான் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருந்தது. இங்கே வந்து எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கூட சேர்க்குறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கரிப்பாக இருந்தால் தான் வந்து நான் உங்களுக்கு சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா பாசுமதி அரிசியை சீரக சம்பாவும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/4 பழம் எலுமிச்சை கொஞ்சம் சேர்க்கலாம். ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வந்து ஒன்று ஒட்டாமல் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, லெவல் ஆகட்டும், அப்புறம் மூடிடலாம். இது கூட இன்னும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். அவங்க போடுவாங்களா என்னன்னு தெரியல, நான் சில சமயத்தில் போடுவேன். என்ன பார்த்தீங்களா, பிரியாணி எசன்ஸு ஒரே ஒரு ட்ராப், அவ்வளோ. அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாதிக்காய் சொன்னாலே அந்த மாதிரி ஜாதி போட்டால் கூட நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசியும் தண்ணி லெவலாக வந்துடுச்சு. நான் இன்றைக்கி விசில் வைக்காமல் தான் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் புதினா போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பேன் ஒன்று வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அடுப்பில். இப்போ சூடாக இருந்ததும் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். சிம்மரில் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிரில் சிக்கனுக்காக பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வச்சுருந்தது. ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன் ஓடிஜியை, அதுக்கப்புறம் வைக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக பேனில் கூட சூடு படுத்திட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கோம் பிரியாணிக்கு. ஏன்னா அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. வெங்காய பச்சடியை விட இது கொஞ்சம் பொறுப்பமாக சாப்பிடணும். அதனால் கொதிச்சிட்ருக்கு. அடுத்து இங்கே வந்துட்டு 3 முட்டையை வேக வச்சு இறக்கிட்டேன். அடுத்து இங்கே வந்துட்டு தயிர் பச்சடியுமே ரெடியாக இருக்குது. இங்கே வந்து பிரியாணி வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தம்மில் போட்டாச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட கத்திரிக்காய் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக கொதிச்சு. இங்கே பாருங்க திக்காய்க்கும் இன்னும். அது கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுரும். சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு பிரியாணிக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு 200 டிகிரியில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி 1 ஹவர் ஆகும், அது திருப்பி போடலாம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குக்கரை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி எப்படி வந்துருக்குறான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே ஒரு டம்ளருக்கு 1/4 கிலோ அரிசி. ஆனால் மசாலா தான் நிறையா இருக்கும், வேறு வழியே கிடையாது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குப்பைங்குவாங்க.
குப்பைனா ஒன்றுமே போடலன்னா பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக வரும். நல்லா சூப்பராக வந்துருக்குது. இங்கே வந்து ஒரு 1/4 டம்ளர் சீரக சாம்பார், ஒரு 3/4 டம்ளருக்கு வந்து பாசுமதி அரிசி போட்டு பண்ணியிருக்கேன். நல்லா ஊற வச்சு பண்ணால் அந்த லூஸ் அரிசி நல்லா சாஃப்டாகவே இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சொரசொரப்பு தன்மை இருக்கும். ஓகே, இந்த கரண்டி எடுத்தாலே ஒழுங்கு விட்டு வராது. ஓகே, இதில் கொஞ்சமாக புதினாவும் ஃபைனல் டச் போட்டுவிட்டுவோம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. போய்ட்டு நம்ம ஆர்கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட சிக்கன் பிரியாணி. அடுத்து இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து கிரேவி, பிரிஞ்சால் கிரேவி பண்ணியிருக்கோம். அடுத்து அங்கே ஆனியன் ரைத்தா, 3 வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பழம் இதுதான். இங்கே வந்து க்ரில்லு வந்து ஆகிட்டே இருக்குது. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த கத்தி ரூல் வந்து 2 பண்ணி வச்சுருக்கா என் பொண்ணு. 2 வந்து 1 டின்னர் பாக்ஸ் கட்டியாச்சு, 1 சாப்பிட வச்சுருக்கா எக்கு. இப்போ வந்து பிரியாணி எல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு சாப்பாடு வைக்க போகிறேன். பாருங்கள், வைக்கும்போதே போதும்னுவான். அதுக்காக ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு வீடியோக்காக கொஞ்சம் அதிகமாக பிளேட்டில் வச்சுட்டு நான் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு தான் வைக்க போகிறேன். இங்கே காத்தி ரோலும் என் பொண்ணு பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டையும் கிரில் சிக்கனை வச்சுக்கிட்டா. இங்கே வந்து நான் என் பையனுக்கு இவ்வளோ ரைஸை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வீடியோ எடுத்த உடனே அதை எடுத்துருவேன் பாதி ரைஸை. கிரில் சிக்கன் ஒரு பீஸ், ஆளுக்கு ஒரு பீஸு, அப்புறம் இதுவும் கிரேவி ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். நல்லா தான் வந்திருக்குது பிரியாணி. 1/4 கிலோ சிக்கனில் எப்படி வந்து ஒரு 3 பேருக்கு நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி பண்ண முடியும்னு அளவுகளோடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இந்த மசாலா அதிகமாக தெரிஞ்சால் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா நான் போட்ட அளவுகளில் பாதி போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.